என்ன போலீஸ்காரர் நிக்கிறாரு? நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க நான் தான். இல்ல இல்ல நான் இல்ல, நீ எப்படிடா சொல்ற? அந்த இல்ல இல்ல சார், அன்னைக்கு செல்போன் சிக்கல்ல மீட் பண்ணுமே அவர்தான் நீங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அத சொல்லல சார், 5-6 இடியா பத்த கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கறேன். உங்ககிட்ட 3 பீஸா இருக்கு. சீசானா? ஒரு ரேஞ்சுக்கே கேட்கறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆஹா, நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. நீ எப்படி பிரிச்சு கொடுப்ப? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு வடையை சரி பாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்க, நான் போய் பொழப்ப பார்க்காம. முக்கியமான கண்டிஷன், வடையை பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு? 3 வடைங்கிறீங்க, சரி பாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடையை வேற பிக்கப்படாதுங்கிறீங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு. 3 வடை இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? யூனிஃபார்ம் எங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை லைசன்ஸை கேட்கல. லைசன்ஸ் எங்க? கேட்டுட்டான். நல்ல வேலை ஆர்ச்சி புக்க கேட்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் குடாய்வானான்னு தான் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்ச. நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்ல வேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானு தானே நினைச்சேன். ஐயோ கர்ம கர்மா, இப்படிலாம் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டை தானே போனா போகுது. அண்டார் அவுக்க முடியுமா? உள்ள லங்கோட கட்டி இருக்கம்ல. இவ்வளவு பெரிய உருவம் வருது, கணக்கு தெரியல கருவாப்பையில. இதான் சார் கையில அடிச்சா பார்த்ததுடா. செருப்பு கழட்டி அடிக்கிறேன். மோதலையா பொம்பளைக்குள்ள மோதலையா? இருப்பியா? நல்ல வேலை ஹெல்மெட் போட்டனால அடிபுற அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா. ஐயா கஸ்டமர், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். யோ ரெங்கா, சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துறணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா முடிச்சிடணும். பாரு, இந்த செல்லப்பா பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டேன்னா 50 பேரும் ஆப் ஆயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? இங்கே இருக்கின்ற 2 கார்களும் மெர்க்குரி ஃபோர்ட் ஆஸ்டின். இந்த கார்கள் நம் சேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம், 1.5 லட்சம். இப்ப பாரு 2 லட்சம். 2,20,000 பைசா. 2,20,000 பைசாவா? யாரா அவன்? இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்லற பையனே, சில்லறத்தனமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. 4 லட்சம். ஒரே அடியாகிறியே, படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா? அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க கம்மிட்டமா பேசாத. 4,40,000 பைசா. 4 லட்சத்தி இது 5. வேணாண்டா, ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருண்ணே. இது நம்ம பிரசித்தி குக்கர். குக்கர் அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே. 5 லட்சம். 5,50,000 பைசா. வேணாண்டா. இங்க பாருங்க, ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன், இல்ல கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தலையில கட்டிடுறேன். போதுமா? அப்படிங்கிற 6 லட்சம். 6,60,000 பைசா. 7 lakhs. வேணாண்டா, கட்டுப்படியாவது ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்கடா. இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சு தரேன் சொல்றேன்ல. 7 lakhs. ரிப்பீட். 7,70,000 பைசா. 70 பைசாவா? இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல.
என்ன டெக்னிக் மறுபடியும் ஏத்தி விட போறேன்? ஏத்தி விடலனே, அவனை மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 8 லட்சமே, அவன் 8,80,000 பைசாம்பா. அவனை மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஜம்ப் ஆயிடலாம். 8 லட்சம். அங்க பாரு, ஏலம் கேட்காம வெத்தில போடுறான். ஆமா, ஏன் வெத்தலை போடுறான்? அண்ணே, மம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ஓவரா மெல்றானே. இப்ப பாருங்க. ஏப்பா, ஏலம் கேட்கும் போது வெத்தலை பாக்க போடணுமா? 8 லட்சம் ஒரு தரம். ஏன்டா அவசரப்படுற? வெத்தலை பாக்க போறாருல, அறிவில்ல? எங்க இங்கயா? ஏன் தாமதம்? ஓ, தண்ணி வேணுமா? இந்தாருல தண்ணி, வாங்கி கொப்பிடிச்சு விட்டு கடகடன்னு சொல்லுங்க. ஏப்பா, மிஞ்சி மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற, இதுக்கு ஏன் இந்த பில்டப்? 8 லட்சம் 2 தரம். ஏன்டா? ஏன் ஏண்டா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா, துப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது, இதுக்கே தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற. 8 லட்சம் 3 தரம். அம்மா, ஆரம்பிக்கல. நடக்கட்டும். 4 லட்ச ரூபாய் காரை 8 லட்ச ரூபாய்க்கு வித்துருக்கேன். கமிஷனை கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அடுத்த தடவை யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட், அபேஸ் நகர். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏய், ஏண்டா? ஏன் கரெக்ட். இந்த நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு, பதுங்கி பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலைகள். சை, மற்ற ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்தவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து தான் சாப்பிடுறாங்க, தூக்குறாங்க. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, குடல் வேற குந்தாணி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா மூடியா, பேசி இருக்கும்போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யார் நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீயா? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டுருப்ப. யோ, உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரவுண்டா? யார் அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? யோ, லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன், உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யார் உன் பொண்ணு? எவமா? நாங்க என்ன விருந்துக்காக வந்திருக்கோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி வந்த டிஎஸ் சுப்டியை திருடி வித்துவிட்டு இந்த புள்ள கல்யாணத்தையும் நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துடா. ஓ, அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி, 2 நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. இவனை நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான். இன்னைக்கு தான் கையும் களமா மாட்டிருக்கான். இன்னைக்கு விட்டோம், எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? டேய், இந்த 2 நாள் 3 நாளுங்கிற பிட்டெல்லாம் ஆகாது. இப்பவே வண்டிங்க வந்தாகணும். வரலன்னா என் பொண்ணை வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? வண்டி கலவு போச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடுன்னு இருக்கா? அச்சிக்கமல உனக்கு போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இதப்பா டிவிஎஸ் 50 வை, இல்ல என்ன வச்சு சோறு போடு. அப்படியே அவனை புடிச்சுக்க, நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பாடே, நீ போடா, இவனை நான் பாத்துக்கிறேன். ஓ, அப்படியா? அப்ப ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என் மேல டச் ஆச்சு போன அப்பனை கூப்பிட்டு யானை தும்பிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுவேன். பாப்பா, போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி, போய் அந்த அண்ணாச்சிக்கெல்லாம் என் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் அக்கவுண்ட். அவுட் அவுட். வாயிலடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது. வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. அடிக்க வச்சிருக்க. நைட் இங்க தானே இருப்ப, வரண்டி ஊத்திட்டு. யாரு பேபியா? எப்படி அங்கிள் இருமினா கூட கண்டுபிடிச்சிடுறீங்க? அதாம ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம்.
எங்க உன் புருஷன் வெடிமுத்து வரலையா? இங்கதான் எங்கேயும் இருந்துச்சு. வந்துட்டேயா. நீங்க கூப்பிட்டதாக டாக்டர் சொன்னாரு. புறப்படும் போது பெரிய பேபி கிளம்பிருச்சு, சின்ன பேபி கிளம்பிருச்சு. எங்க எதுக்கியா கூப்பிட்டீங்க? என் பேரன் சரவண வரப்போறா. சரி. என் சொத்து பூராவும் அவன் பேர்ல எழுதணும். ஐயா இத போன்ல சொல்லியிருந்தீங்கன்னா பத்திரத்தோட வந்திருப்பேன்ல. போன் இல்லைன்னு உனக்கு தெரியாது? ஆமா. சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலன்னு தான் போனை கட் பண்ணேன். உடம்ப பாத்துக்க இவன் இருக்கான், சொத்தை பாத்துக்க நீ இருக்க, அப்புறம் எதுக்கு போனு? இருந்தாலும் போன் இல்லாத வீடு. ஏயா ஜூனியரா இருந்த உன்னை சீனியர் ஆக்கி மொத்த கிளைண்ட்டையும் கையில கொடுத்து எனக்கு புருஷங்கிற அந்தஸ்தையும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேனா? ஏன் இந்த கிளைண்ட்டையாவது கைவிட கூடாதுண்டா? ஆமா மாமா, பிளைண்டா இருந்தாலும் நல்ல கிளைண்ட்மா. அப்ப சொன்னதை செய்ய. என்ன சொன்னாரு? சும்மா ஏமா அவனை மிரட்டுற? எனக்கு நல்ல துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். பேர்ல தான் வெடி, மத்ததுக்கெல்லாம் புஸ்வானந்தா. பேபி வெடிமுத்து ரொம்ப கெட்டிக்கார, நல்லா வருவான். பாத்தியா, அவரே நம்புறாரு, நீ நம்ப மாட்டேங்கிற. ஐயா என்னைய நம்புற மாதிரி உங்ககிட்ட இருந்தாரு பாருங்க மேனேஜர் கணேஷ், அவரையும் நம்புங்க ஐயா. அவனை பத்தி பேசாத, குடிக்கார பைய. குடிக்காத, குடியை நிறுத்துறான்னு சொன்னேன், நிறுத்தல, அவனையே நிறுத்திட்டேன். என்ன இருந்தாலும் கணேஷ் ஐயா செருப்பால் அடிப்பேன். எதுக்கியா அவனை போய் செருப்ப கொண்டு அடிச்சுக்கிட்டு? ஒன்னதான். நன்றிங்கய்யா. அப்ப பேபி நான் கிளம்புறேன், கார் எடுத்துட்டு போவா. கார் என்னது, நீ நடந்து போயா? உடம்ப பாத்துக்கமா, ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போறேன். வரட்டா? அங்கிள் அத்தை எங்க? பெட்ரூம்ல இருக்கம்மா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ராஜசேகர், பார்வதிக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அவ உடம்பு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு. அவளை நீ தான் பூ மாதிரி பார்த்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனிமே அவ சந்தோஷமா தான் இருப்பா. ஏன்னா என் பேரை வரப்போறான்ல. வெடிமுத்து சார், வெடிமுத்து சார். ஐயா என்ன சொன்னாரு? வேலை சேர்த்துக்கிறேன். அது ஒண்ணுமில்லடா கணேசா, பெருசு ரொம்ப கோவமா இருக்கு. அவர் பேர சரவணே அமெரிக்கால இருந்து வர்றானா. அவன் வந்தவன அவனை வச்சு பால் போட்டு உனக்கு வேலை வாங்கிடுவான். ஆனா அதுல நோ ப்ராப்ளம்டா கணேசா, தைரியமா நான் இருக்கேன்ல. ஏன்னா 1000 தான் அவர் சொன்னாலும். ஏன்டா என்கிட்ட பேசிட்டு எங்கேயா பாக்குற? என்ன விஷயம்? டேய் கதிர், நீ போ, நீ வாடாங்க. நான் உன்னை எப்ப வர சொன்னேன், எப்ப வந்திருக்க? இப்போவாது வந்தனே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. பேசாத. இந்தா இதுல 10,000 பவுண்ட் இருக்கு, பத்திரம். சார் எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணும்னு தெரிஞ்சு கரெக்டா கொடுக்குறீங்களே, ரொம்ப நன்றி சார். இது குலகார ஆண்டனிக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு. இதுல ஏதாச்சும் குளறுபடி ஏற்பட்டுச்சு என்ன நடக்கும் தெரியுமா? உங்க டங்குவார் வந்துருன்னு நல்லா தெரியும். அது நடக்கும், ஜாக்கிரதை. டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, தம்பி கொஞ்சம் வாங்க. சார் இந்த பையன் கிணறு இருக்கானே, என்னோட அசிஸ்டன்ட் சார். வணக்கம் சொல்லு. வணக்கம். அப்புறம் சார் போற வழியில கோர்ட்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நான் அந்த பக்கம் போலியே. ரொம்ப நல்லதா போச்சு. வண்டி என்கிட்ட கொடுங்க, நான் போய் இறங்கிட்டு அனுப்புறேன், அப்புறம் நீங்க போங்க. வெரி குட். கிரேசி ஃபெலோஸ், வாங்க வாங்க. எப்படிதான் பேபின்னு வச்சு சமாளிக்கிறாங்க. ஐயோ, வெள்ளக்கார வரைக்கும் அடிக்கானே. இட்ஸ் ஓகே. வெடிமுத்து, என்ன எங்க கலட்ட? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, கொலைகேஸ்ல போராடி அவனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கே அவனை போட்டு அடிக்கிறான். அந்த ஜாமீனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என் கிளர்க்கு கதிர் இருக்கான்ல, அவன் ஆட்டிய போட்டு போயிட்டான். இவனை மறுபடியும் உள்ள தள்ளிட்டாங்க. அந்த கோவத்துல என்ன போட்டு அடிக்கிறான். அவன் கடமையை தானே செய்யறான். ஐயோ, அவன் பெரிய கொலைகாரனாச்சே. என்ன பண்ண சொல்ற? கொலைகாரன் கொள்ளைக்காரன் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிறது என் பொழப்பா போச்சு. அப்ப அடுத்த ஏரிங் வரதுக்குள்ள அவன் பணத்தை கட்டிட்டு போயிட வேண்டியதானே? அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? ஏதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும், பேசாம கூட்ட. அவன் உன்னை கொல்லாம விட மாட்டான். எஸ். ஐயோ டேய் நாலாரி கூப்பிடுற, அங்க கிட்ட போற. சார் ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஆந்தி வே. என்ன ஸ்டைல்? ஓடி வாடா. என்ன சார் அடிச்சனா? ஏடா இங்க கூப்பிடுற, அங்க போயிட்டு இருக்க. சார் நீங்க அந்த பக்கம் இருந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு சார். சரி, அந்த வெள்ளக்கார எதுக்கு உன்னை கொலை செய்யறேன்னு போறான்? அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஆமா சார், நீங்க இருக்கும்போது எந்த நாய் என்னை கொலை பண்ண முடியாது. ஏன்னா நான் தானே உன்னை கொல்ல போறேன். என்ன சார் சொல்றீங்க? ஏண்டா டேய், பேங்க்ல லாக்கர் ஒன்று எடுத்து கொடுன்னு பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. ஏய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பேங்க் லாக்கர் கீ எனக்கு வரணும். இல்ல தேம்ஸ்ல உன் பாடி மிதக்கும். ஏன் வெடிமுத்து, நீ ஈஸியான கேஸையே கோட்டை விட்டுருவ. இது பேங்க் கேஸ், எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண போற? யோ, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு அந்த 8 அசலட்சுமியை வீட்லயே நிரந்தரமா இருக்க வைக்கல. வெடிமுத்துங்கிற என் பேரை சொரிமுத்துன்னு மாத்திக்கியா? அப்ப உன்ன சீக்கிரம் சொரிமுத்துனே கூப்பிட்டுருவேன். வரேன் சொரிமுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க மிஸ்டர் வெடிமுத்து தானே? எஸ். சார் நாங்க ஃபேன் சார். கோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்றது பார்க்கிறது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப்? யா. பேப்பர்? பேப்பர்ல வேண்டாம். வேற? எங்க 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 இங்க. Thank you. என் பேர் ஐஸ்வர்யா. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். இங்க உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, thank you. Thank you.
பாய். எக்ஸ்கியூஸ் மீ, நெக்ஸ்ட் மீட் மேன். சீக்கிரம். ஓகே. தானா வந்து மாட்டுதையா. ஐயோ ஐயோ. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சாச்சா, என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. ஆனா நீங்க என்ன இந்த வாங்க போங்கன்னு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? செல்லம்மா ஐஸ் ஐஸ்னு கூப்பிடுங்க. ஐஸ் 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 ஐஸ். என்ன கூப்பிட்டு பார்த்தேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்களா? ஏன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? வீட்டில் தான் பேபி இருக்குமே. பேபியா? அது யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே 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 பாய் பாய். எவ்வளவு நாளா உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் என் ஞாபகம் வந்துச்சா? ஐயோ ஐஸ், அந்த குண்டு பேபி இப்பதான் சினிமாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு முழுக்க வரவே வராது. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கலாம். ஜாலியா சந்தோஷமா. பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். டார்லிங், உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஆபீஸ் எல்லாம் தனியா கட்டணும்னா ஒதுக்கி வச்சிருவான் அந்த குண்டச்சி. ஆபீஸ், வீடு, பார்க்கு, ஹோட்டலு எல்லாமே இதாண்டா டார்லிங். சரி, உங்க கிளையன்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லா கர்மமும் இங்க தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு டார்லிங்? டார்லிங், முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே. என்ன வேணும்? சூடா பருத்தி பாலுக்கு கொண்டு வரவா? ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஜூஸ் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சு? கால்ல அடிபட்டுச்சு. அடிபட்டுச்சா? ஐயோ, எங்க எங்கயா? நான் கூட அந்த குண்டு பேபி திரும்ப வந்துச்சோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஜூஸ் எங்க? ஜூஸ் ஜூஸ் இந்த கொண்டு வந்தா ஐஸ். டார்லிங், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, முகம் பாக்குறேன். யாரோ கண்ணாடியில் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. டார்லிங், ஜூஸ். முகம் பாக்குறானு. ஏய், இதை நான் கண்டிப்பா பாஸ் கிட்ட சொல்ல தான் போறேன். ஓய், நீயும் கதிரவன் தான் பாஸை போலீஸ்ல காட்டி கொடுத்ததா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நீ வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன ஷூட் பண்ணிடுவார். இன்னைக்கு அவனை அடிச்சு நைய புழக்கிறேன் பார்ப்பேன். ஓகே, பயந்துருவோமா நாங்க? என்னையா என்ன உள்ள விடக்கூடாதுன்னு செக்யூரிட்டி எல்லாம் போட்டாங்க. சரி பரவாயில்ல, நீங்க நான் போய் பாத்துக்கிறேன் அவனை. சார், நான் உள்ள வரலன்னா உங்ககிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சிருவான். டேய் கணேசா, நான் சுனாமி சுறாமினே வெளியே வந்துடும். இவன்லாம் எனக்கு சுண்டலிக்கு சமம். உள்ள போய் ஒரு பார்வை பார்த்தேன்னு வச்சுக்க, வால்ல தீ பிடிச்ச மாதிரி புட்டிங்க வெளியே வருவான். கப்புன்னு பிடிச்சி அமைக்க விட்டுறாத. நான் பிடிச்சிக்கிறேன். அது யாருக்கிட்ட? ஹாய். ஹலோ, யாருது? யாரு? நான் தாம்மா, நான் தான். அட வெடிமுத்துவா, வாப்பா. ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சௌரியமா போச்சு. என்னப்பா வெடிமுத்து ஐயா, இந்த வீட்டுக்கு வர்ற வழியே மறந்துட்டியா? வர வேண்டிய நேரம் இப்பதானே வந்திருக்கு. என்ன சொல்ற? இல்ல, சரவணை ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாப்பா. சரவணா, சரவணா. என் பேரனை பார்த்தா உனக்கு இப்ப அடையாளமே தெரியாது. அவனுக்கு என்னை நல்லா தெரியும். சரவணா, சரவணா. அதே திருட்டு முடி. அன்னைக்கு பார்த்ததை விட நல்லா இருக்கியப்பா சரவணா. வா, வரமாட்டேன். ஆளு கொஞ்சம் ஊத்தமா இருக்க,
தாத்தா வீட்டுல நல்ல சாப்பாடோ. ஏலே, உன்னால நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் தெரியுமாடா? அதெல்லாம் திருப்பி தர வேணாம். நீயா வர்றியா இல்ல நான் அங்க வரட்டுமா? வெடிமுத்து, சரவணனுக்கு ஒண்ணு தெரியாதுப்பா. நல்லா தெரியும். இப்ப எல்லாரும் முன்னாலையும் பல விஷயம் தெரிய போது அத அவன் வாயாலேயே சொல்லுவான். போலீஸ் வந்தாச்சு. நல்ல உதறேன்டி. சரிம்மா. கதவை தர. முகத்தை முடிச்சு வந்தா எனக்கு அடையாளம் தெரியாதா? கதவை வா. என்ன விட மாட்டேன்டா. கொண்டுவேன். கையெடுத்து விட்டா விட்டுருவேனா? என் முதலாளி ஏமாத்தினல்ல, கண்ணில்லாதவங்கள ஏமாத்துறியா? இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். அவனை விட்டுறாதீங்க. ஒன்னா நம்பர் ரவுடி புட்டி மின் சைடு ஜெயில். டேய், என் வக்கீல் வெடிமுத்து உன் ஜம்ம பலிக்காதடா. வச்சால் பத்தியா வால்ல தீ. வெடிமுத்து ஐயா, நீங்க எப்படி? ஐயோ, முகமெல்லாம் முத்து முத்தா வெடிச்சிருக்க.